6ஆம் இடத்துல போய் குரு வர்றாரே, ஏதாவது நல்லது நடக்குமா? 3 மாதம் தான் இருக்கிறார். திரும்பி 7ஆம் இடத்திற்கு ராசியை பார்க்க போகிறார். மறுபடியும் 3 மாதத்தில் 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன நடக்கும்? சுப கடன்கள் வரும். வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க, தூர இடங்களில் படிக்க போவாங்க, நீட் எழுதுவாங்க, தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்காது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் போட்டிகளில் தோற்று போய் துவண்டு போயிருந்தவர்கள், அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு படிப்படியான முன்னேற்றம். எப்போ ஒருத்தருக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி விலகுதோ அப்போ இருந்து அவங்க படிப்படியாக இது வரைக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகாதவங்க, கோர்ட்டு கேஸுன்னு கடுமையான போராட்டத்தில் இருக்கிறவங்க, சிக்கலில் இருக்கிறவங்க, குடும்ப நல கோர்ட்டு, டிவோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சுமூகமான தீர்வுகள், நல்ல விதமாக ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு பெரிய அளவில் தமிழ் புத்தாண்டுடைய பிற்பகுதியான 6 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேருந்து பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மனதிற்கு ஏற்றாற் போல், உடம்புக்கு ஏற்றாற் போல், வயதிற்கு ஏற்றாற் போல். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை ராசி பலன்ல சொல்லுவேன். எல்லாருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். 60 வயசுக்காரருக்கு லவ் வருமா என்ன? அந்த சம்பளத்திற்கு விட அதிகமான ஒரு சொந்த தொழில் உங்களுக்கு அமையத்தான் செய்யும். ஜென்மச்சனி விலகினதுக்கு அப்புறமே உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு சின்ன ஹைக்கு அப்படியே தசாபக்திகளுக்கு ஏற்ப போய்கிட்டே இருக்கும். தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் காத்திருக்கு சார்? மோசமான பலன்கள் இருக்காது. ஜென்மச்சனியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. இவங்களுக்கும் ராசி 6ஆம் இடத்துல இருக்க போகிறனாலும் ராசிநாதனை குருபாக்க போகிறார். ஓரளவுக்கு தைரியம் வரக்கூடிய அமைப்பு. ஜென்மச்சனி முழுமையாக விலகிடுச்சு. 2 வருஷமாக நல்லா இல்லாத ராசியில் கும்பராசியும் ஒன்று. 2023, 24 சுத்தமாக அடிவிட்டு போனாங்க. 25 கொஞ்சம் பரவாயில்ல. அதுலேயும் சதய நட்சத்திரக்காரங்களையும் வீட்டு நட்சத்திரக்காரங்களையும் கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விளங்காமல் இருந்து இப்போது தான் ஓரளவுக்கு கடன் நோய் தொல்லைகளிலிருந்து அப்படியே வெளியே வந்திருக்கிறாங்க. வருமான குறைவிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்கார இளையவனை தண்ட சோறுன்னு திட்டு வாங்கினதெல்லாம் கடந்த 2 வருஷத்தில் தான். அப்பா அம்மாவே தண்ட சோறுன்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. என்னடா இப்படி படுத்து கிடக்கிறீங்க, சோம்பல் 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 அந்த மாதிரி இருந்த ஒரு அமைப்பு ஒரு 6 மாதமாக நல்லா தான் இருக்குது. அந்த அமைப்புகள் அப்படியே விலகிடுச்சு. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல போய் குரு வர்றாரே, ஏதாவது நல்லது நடக்குமா? 3 மாதம் தான் இருக்கிறார். திரும்பி 7ஆம் இடத்திற்கு ராசியை பார்க்க போகிறார். மறுபடியும் 3 மாதத்தில் 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன நடக்கும்? சுப கடன்கள் வரும். வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க, தூர இடங்களில் படிக்க போவாங்க, நீட் எழுதுவாங்க, தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்காது, டெல்லியில் கிடைக்கும், நல்ல காலேஜில் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான நல்ல காரணங்கள். அதன் மூலமாக வெளிநாடு போகிறோம், அதனால் நமக்கு ஒரு லைஃப் நல்லா இருக்கும்னா அது நல்ல காரணம் தானே. ஒரு 5 வருஷம் படிக்க போகிறோம் அல்லது அங்கேயே செட்டில் ஆக போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மை. வெளி மாநிலத்திற்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் போட்டிகளில் தோற்று போய் துவண்டு போயிருந்தவர்கள், அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு படிப்படியான முன்னேற்றம். எப்போ ஒருத்தருக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி விலகுதோ அப்போ இருந்து அவங்க படிப்படியாக முன்னேறுவாங்க. ஒரே நாளில் எல்லாம் கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சாது வாழ்க்கையே கிடையாது. ஒரே நாளில் எதுவும் போகிறது வேணால் ஒரே நாளில் ஒரு செகண்டில் போயிடும். வர்றது மெதுவாக தான் வரும். அப்போ அந்த மெதுவாக வரக்கூடிய அமைப்புகள், கௌரவம் ஏறக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கல்யாணம் நடக்கும். இது வரைக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகாதவங்க, கோர்ட்டு கேஸுன்னு கடுமையான போராட்டத்தில் இருக்கிறவங்க, சிக்கலில் இருக்கிறவங்க, குடும்ப நல கோர்ட்டு, டிவோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சுமூகமான தீர்வுகள், நல்ல விதமாக ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு பெரிய அளவில் நல்லது நடக்கும். மன அழுத்தத்தில் இருந்த பெண்கள், அப்பா அம்மாவில் ஒரு மன அழுத்தம், மாமானால மன அழுத்தம், மாமியார் மருமகள் பிரச்சனைனால மன அழுத்தம், கடுமையான இதில். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பொதுவாக நிதானமானவங்களாக இருப்பாங்க, கடுமையான பிடிவாதக்காரர்கள், ஆனால் நேர்மையானவங்க, ஹானஸ்ட். நானும் ஏமாற்ற மாட்டேன், நீயும் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒருவருக்கொருவர் கும்பராசிக்காரர்கள். உழைப்பின் மகத்துவத்தை வெளியுடர்களுக்கு சொல்லக்கூடியது கும்பராசிக்காரன் தான். உண்மையாக உழைக்கிறவன், சீட்டிங் பண்ணாமல் உழைக்கிறவன். ஆனால் அதில் ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். முதல் 3 மாதம் ஒரு மாதிரியாக இருந்தாலும்
பிற்பகுதி 6 மாதம், தமிழ் புத்தாண்டுடைய பிற்பகுதியான 6 மாதங்கள், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேருந்து பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மனதிற்கு ஏற்றாற்போல், உடம்புக்கு ஏற்றாற்போல், வயதிற்கு ஏற்றாற்போல். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை ராசி பலனில் சொல்லுவேன். எல்லாருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். 60 வயசுக்காரருக்கு லவ் வருமா என்ன? 60 வயசுக்காரருக்கு லவ் தேவைப்படாது. அவருக்கு என் உடம்பு நல்லா இருக்கணும், என் கடன் ஒழியணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தேன், அது நல்லா இல்லை, அல்லது பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கவே முடியல. இந்த மாதிரியான அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல் ஒரு பேரம்பேத்தியை பார்க்கணும். 3 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. மன அழுத்தம் தீரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. ஓகே, முக்கியமான முடிவுகள் இந்த வருடத்தில் எடுக்கலாம். எதையும் செய்யலாம், தவறாக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்றதான் உண்மை. இப்போ ஆல்ரெடி இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக செய்யலாம். தான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேனே, தவறான முடிவுகள் எடுக்க முடியாது. வேலையை விட போகிறீங்களா? கண்டிப்பாக விடுங்க. அந்த சம்பளத்திற்கு விட அதிகமான ஒரு சொந்த தொழில் உங்களுக்கு அமையத்தான் செய்யும். ஜென்மச்சனி விலகினதுக்கு அப்புறமே உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு சின்ன ஹைக் அப்படியே தசாபக்திகளுக்கு ஏற்ப போய்கிட்டே இருக்கும். ஜென்மச்சனியில் தான் அடிபடுவீங்க. ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேலையை தாராளமாக விட போகிறீங்களா? விடுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா? ஆரம்பிங்க. ஒரு நாள் ஒரு இதாக இருந்தால் கூட அடுத்த நாள் நல்லா தான் இருக்கும். பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி மீன வீட்டில் இருக்கிறார், குரு மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட், இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும், ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர் அல்லது 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர் தலைகீழாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால், குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பெயர்ச்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும்.